மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026 ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளார இதையெல்லாம் நீங்கள் செய்யலானா ரேஷன் அரிசி கட் ரேஷன் கார்டும் முழுமையாக ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பை அரசு வெளியிட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்திய குடும்பங்களுக்கான மிக முக்கியமான ஆவணம்னா அது ரேஷன் கார்டு தான். அதுலேயும் குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் வழங்கக்கூடிய முக்கிய ஒரு கார்டு இந்த ரேஷன் கார்டு. இந்த சூழ்நிலைகளை ரேஷன் கார்டில் உள்ள விவரங்கள் சரியாக இருப்பது, ரேஷன் கார்டை முறையாக பராமரிப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இது குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பை தான் அரசு வெளியிட்டிருக்கு. 2026 ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளார ரேஷன் கார்டில் இந்த விஷயத்தை செய்து முடிக்கவில்லைனா ரேஷன் கார்டை பயன்படுத்தி அரிசி வாங்க முடியாது, ரேஷன் கார்டு முழுமையாக ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பு தான் இந்த அறிவிப்பு. அதாவது தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படக்கூடிய ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி மற்றும் மானிய விலையில் எண்ணெய், சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருது. இந்த அரிசி மற்றும் மானிய விலை உணவுப் பொருட்களை அடுத்த மாதங்கள் தொடர்ந்து பெற வேண்டும்னா நீங்கள் தங்களுடைய ரேஷன் கார்டில் EKYC மேற்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கிய அறிவிப்பை அரசு வெளியிட்டிருக்கு. அதாவது சமீப காலமாக ரேஷன் கார்டில் பல வகையான மோசடிகள் நடைபெறுவதாகவும் தகுதியற்றவர்கள் இலவச அரிசி உள்ளிட்ட சலுகைகள் பெறுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் தகுதியற்றவர்கள் இந்த சலுகைகள் பெறுவதை தடுப்பதற்காக அரசு இந்த EKYC திட்டத்தை அறிமுகம் செய்திருக்காங்களாம். ரேஷன் கார்டில் பெயர் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தங்களுடைய கைரேகையை ரேஷன் கார்டில் பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு கைரேகை பதிவு செய்யவில்லை என்றால் அந்த குடும்பத்திற்கு இலவச ரேஷன் அரிசி வழங்கப்படாது என தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது. ரேஷன் கடையில் தொடர்ந்து இலவச அரிசி பெற வேண்டும் என்றால் ரேஷன் கடைகளுக்கு சென்று மீண்டும் ஒரு முறை ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளார நீங்களும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் கைரேகையை பதிவு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல இறந்த குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களை நீக்கம் செய்வதும் ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரெண்டையும் நீங்க செய்யல, ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளார செய்யலனா அதன் பிறகு இலவச அரிசியானது ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குடும்ப அட்டையுமே ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கூட தற்போது வெளியாகி இருக்கின்றது.